நமஸ்தே. முந்தைய வகுப்புல ஞானம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இரண்டும் ஒரு சேர சந்திக்கிற அல்லது ஒரு நபர் பெற்றுக்கொள்கிற ஒரு பொதுவான இடம் ஒன்று இருக்கிறது. அதற்கு பெயர் தான் கல்வி அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு எஜுகேஷன்னா என்ன, பர்ஃபெக்ட் எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ எஜுகேஷன் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, இட்ஸ் எ லாட்டின் வேர்டு டெரைவ்டு ஃப்ரம் எடு, which means bring everything out from in அப்படின்னு அர்த்தங்க. அதாவது இது ஒரு லத்தீன் மொழியினுடைய எடு அப்படிங்கிற மூல சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. இதனுடைய அர்த்தம் உள்ள இருக்கிற தேவையற்ற பல விஷயங்களை வெளியே கொண்டு வர்றது தான் கல்வி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, இப்போ வாட் இஸ் பர்ஃபெக்ட் எஜுகேஷன் அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, internal education plus external education is equal to perfect education. இன்டர்னல் எஜுகேஷன் நமக்கு ஞானத்தை வழங்கணும், எக்ஸ்டர்னல் எஜுகேஷன் நமக்கு அறிவை வழங்கணும். இந்த இரண்டும் இணைந்தது தாங்க முழுமையான கல்வி. ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் எப்படி முக்கியமோ, அந்த இரண்டு பக்கங்கள் இருந்தால்தான் அந்த காசு செல்லும் காசு, இல்லாவிட்டால் செல்லா காசு. அதே போல் கல்வி என்பது ஒரு மனிதனை முழுமையான மனிதனாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயங்கள் தேவை. ஒன்று ஞானம், இன்னொன்று அறிவு. ஸோ ஞானம் என்பது தனக்குள் என்ன நடக்கிறது, நான் எப்படி இயங்குகிறேன் என்கிற தொழில்நுட்பம். அறிவு என்பது வெளியில இருக்கிற மற்ற இயந்திரங்களும் பொருள்களும் எப்படி இயங்குகிறது என்கிற தொழில்நுட்பம் தான் அறிவு. ஸோ இந்த இரண்டும் இணைந்தே செல்வது கல்வியினுடைய தலையாய கடமை. நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம்.